திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். பவுலினுடைய மனம் மாற்றம், பால்ஸ் கன்வர்ஷன். பவுல் எவ்விதமாக இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்தார்? இது என்ன இதுக்காக ஒரு நீண்ட தொடர் அவசியம்தானா? அவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்லாம் கூட நீங்கள் யோசிக்கலாம். நிச்சயமாக இந்த நீண்ட தொடர் வழியாக பவுலினுடைய மனம் திரும்புதலை, கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்ததை, அதை மாத்திரம் ரொம்ப விவரமாக நாம் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம் மாதிரி. எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, வாழ்க்கை என்பது ஒரு பயணம். நம்ம எல்லாருமே சில நேரம் ஏதாவது ஒரு மூக்கு சந்தில் நின்றுக்கிட்டு, அல்லது ஏதாவது ஒரு 2 ரோட்டுக்கு நடுவில் நின்றுட்டு இந்த பக்கமாக போகலாமா அந்த பக்கமாக போகலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் கூட நமக்கு வரலாம். சில ஊருக்கு வழி சரியாக தெரியலன்னா 4 மூலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரோடு, அந்த முனையில் நின்றுக்கிட்டு நம்ம கேட்போம், இது எந்த பக்கம் இப்படி போகிறது, இந்த ஊருக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்போம். இந்த கிராஸ் ரோடில் நின்றுட்டு சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் நம்முடைய வாழ்க்கை, அந்த பயணத்தில் நாம் போகிற அந்த பாதையில் நாம் சில நேரம் முக்கியமான சிலரை சந்திக்க வேண்டி வரும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்த சமயத்தில், சபையை துன்புறுத்தி கொண்டிருந்த அந்த சமயத்தில், தன்னுடைய உச்சக்கட்டமான ஒரு வெறித்தனமான தீவிரவாதத்தில் இருந்த அந்த சமயத்தில் அவர் இயேசுவை சந்திக்கிறார். வாழ்க்கையின் பயணத்தில் மனிதர்கள் எல்லாருமே ஒரு நாள் இயேசுவை சந்திக்கணும். இவர் தமஸ்குவுக்கு போகிற பாதையில் இயேசுவை சந்தித்தார். நீங்கள் கூட இன்றைக்கு இயேசுவை சந்திக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அந்த பாதையில் போய்கொண்டிருக்கிற உங்கள் வயது என்ன வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய வயது முதிர்ந்திருக்கலாம், இளவயதாக இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு இயேசுவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாதையில் சந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பயணம் இயேசுவை சந்திக்காமல் இருக்குமானால் முடிவு நிச்சயம் பேரழிவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இயேசுவை சந்திப்பீர்களானால் அது நிச்சயம் பரலோகத்தின் முடிவாக, பரலோகம் போய் சேர்வதாக அது இருக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்போம், சத்தியத்தை கேட்போம், மனம் திரும்புவோம், தேவனுக்கு பிரியமாக நடப்போம். செய்தி போலாங்களா? இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். உலகத்திலே நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த திருமறை நேரம் வான்வழி வகுப்புகளாக உங்களை வந்து சந்திக்கிறது. நீங்கள் வேதாகமத்தின்படி நடக்க வேண்டும், கிறிஸ்துவை மட்டும் பின்பற்ற வேண்டும், புதிய ஏற்பாட்டு மார்க்க அறிவிலே நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். காரணம், இது ஒரு கடைசி காலம். இந்த நாட்களில் ஒரு புதிய தொடராக அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மனம் மாறுதலை, பால்ஸ் கன்வர்ஷன், இதை எடுத்து உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிறிஸ்தவம் மிகவும் அதிகமாக எருசலேமிலும் சமாரியாவிலும் சுற்றுப்புறங்களிலும் மிக வேகமாக பரவியது. அப்பொழுது எருசலேமுக்கும் யூதர்களுக்கும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிறவர்களுக்கும் கிறிஸ்தவம் ஒரு எதிரடியான மார்க்கமாக கருதப்பட்டது. இந்த மார்க்கம் பழைய யூத மார்க்கத்தை, அதாவது இந்த மோசேயினுடைய போதனைகளை கவிழ்த்து விடுமோ என்ற கலக்கம் அந்த யூத தலைவர்களுக்கும் பிரதான ஆசாரியருக்கும் ஏற்பட்டது. யூத மார்க்கத்தில் மிகவும் வைராக்கியம் கொண்டிருந்த சவுல் எனப்பட்ட வாலிபன் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களை அந்த காலத்தில் அந்த மார்க்கத்தார், தட் வே என்றுதான் அவர்களை அழைத்திருக்கிறார்கள். அந்த மார்க்கத்தார் அவர்களை எங்கிருந்தாலும் கொல்லவும் அழிக்கவும் சிறைப்பிடிக்கவும் விரும்பினவனாக அவன் எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு அந்த பயணத்தை மேற்கொண்டான்.
அதை தான் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசானிடத்திற்கு போய், பேனால் அடிக்கோடிடுங்கள், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குல் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபத்த போது. சகோதரர்களே, முதல் நூற்றாண்டு காலத்தில் ஒரு பெரிய பழமொழி இருந்தது. அது என்னன்னு கேட்டால், உலகத்தில் உள்ள எல்லா ரோடு, அதாவது பாதைகளும் ரோமாபுரியில் போய் முடியும் என்று சொல்வார்கள். ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் என்று சொல்வார்கள். என்ன காரணம்னா, அன்றைய காலகட்டத்தில் உலகத்தை ஒரு மாபெரும் வல்லரசாகவும் பேரரசாகவும் ரோம அரசு ஆண்டு கொண்டிருந்தது. அதனால் இந்த ரோம அரசு தன்னுடைய இராணுவங்களை அனுப்பவும் தன்னுடைய தேசங்களை ஆளவும் தக்கதாக பெரும் பாதைகளை அவர்கள் ரோமாபுரியை நோக்கி உலகம் முழுவதும் விரித்திருந்தார்கள். அதனால் எருசலேம் வழியாக தமஸ்குவுக்கு போவது மிகவும் சுலபம். காரணம் என்னென்னா, பெரும் பாதைகள் உருவாக்கப்பட்டிருந்தது. இங்கே இந்த தமஸ்கு பட்டணத்தை சேர்ந்த சவுல் எனப்பட்ட இந்த வாலிபன் அந்த ரோட்டில், அந்த பாதையில் அவன் பயணமாகிறான். இந்த பின்னணியை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சகோதரன், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு பயணம், ஏதாவது ஒரு பாதை, அதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு ரோட்டில் நம்ம இருக்கோம். இப்போது பயணம் இல்லாத வாழ்க்கை கிடையவே கிடையாது. ஒரு இடத்துலேருந்து நாம் இன்னொரு இடத்துக்கு போகும்போது மக்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு 3 பதில்களை நம்ம வச்சுருக்கோம். பக்கத்தில் போகிறேன் அப்படின்றோம். அதுக்கு அடுத்தது ஒரு ஊரை சொல்லி வேலூர் வரைக்கும் போகிறேன் அப்படின்றோம். அதுக்கப்புறம் ரொம்ப தூரமான ஒரு இடத்த சொல்லி டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னா, இதை கேட்குற ஆள் ரொம்ப அறிவாளியாக பக்கத்தில் போகிறேன்னா அமைதியாக இருப்பான். வேலூருக்கு போகிறேன்னா எப்படி போகிறேன்னு கேட்பான். டெல்லிக்கு போகிறேன்னா எப்போ திரும்பி வருவேன்னு கேட்பான். ஆக நம்முடைய பயணங்கள் நாம் போகிற இலக்கு தூரத்தை காண்பிக்கிறது. நம்முடைய பயணங்கள் தூரத்தின் பேரை கேட்கிறது. நம்முடைய பயணங்கள் எப்பொழுது திரும்பி வரப்போகிறாய் என்பதையும் கேட்கிறது. எல்லாருமே நம்ம ஒரு வகையில் பாதையில், ரோட்டில் தான் நம்ம இருக்கோம். இன்றைக்கி வீடு கட்டுகிறவர்கள் தங்கள் தெருக்களை அடைத்து கொண்டு வளர்ந்து வருவதை பார்க்கிறோம். தெருக்கள்லாம் சின்னதாகுது, ரோடெல்லாம் சின்னதாகுது. ஆக ஒரு வழிப்பாதை, 2 வழிப்பாதை, 4 வழிப்பாதை, 8 வழிப்பாதை, 12 வழி பாதைகள்லாம் இப்போ உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். வாழ்க்கையில் சோர்ந்து அடிபட்டு இழந்து போன மனிதர்கள் பேசுகிற ஒரு பழமொழி என்னன்னா, நான் நடு ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாம் இழந்து விட்டேன், நான் ரோட்டுக்கு வந்துட்டேன். மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரோடு அல்லது ஒரு பாதை சம்பந்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி மத விஷயம், மார்க் விஷயத்தில் கூட நாம் ஏதோ ஒரு ரோட்டில் தான் இருக்கோம். ஒரு தவறான ரோட்டில் போனால் தவறான இடத்துக்கு போய் சேருவோம். அதனால் இந்த காலத்தில் கூகுள் மேப்புன்னு ஒன்று வந்திருக்கு. அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போகிற திசையை சரியாக சொல்லிகிட்டே வரும். சில சமயங்களில் அது கூட தவறான வழியை கூட காட்டும். கிறிஸ்தவத்தில் 2 பெரிய பிரிவுகள், ஒன்று மதம், இன்னொன்று மார்க்கம். இந்த மதம் என்பது 2000க்கு மேற்பட்ட பிரிவுகளால் ஆனது. மதத்தில் புதிய ஏற்பாடும் மனிதனுடைய கொள்கைகளும் கலாச்சாரங்களும் பழக்க வழக்கங்களும் மனிதனுடைய பண்பாடும் கலந்திருக்கும். மார்க்கத்தில் புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் மட்டும்தான் இருக்கும். மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு. மதத்தில் இருக்கிறவங்க தங்களுக்கு வேண்டிய அளவில் அவங்க ரோடெல்லாம் போட்டுக்குவாங்க. இப்போது சில பெரிய பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குள்ளவே நிறைய ரோடு இருக்கும். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போட்டுக்குவாங்க. எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் ஒரு சின்ன பாதையை அமைச்சுக்குவாங்க. அது மாதிரி கிறிஸ்தவத்தை மனிதர்கள் தங்களுடைய பிரயோஜனத்திற்காகவும் லாபத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும்
உள்ளுக்குள்ளவே பல பாதைகளை போட்டுக்கொண்டாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துநாதர் நமக்கு விட்டு சென்ற அந்த பாதையை நாம் தெரிந்து அதன் வழியிலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு புகழ்பெற்ற வசனம் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வாரான். இந்த இடத்துல இயேசு தன்னை ஒரு வழி என்றே சொல்லுகிறார். அதனால்தான் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவ மார்க்கம் எருசலேமில் துவங்கிய போது பொதுவான மக்கள் அவர்களை, அந்த கிறிஸ்தவர்களை மார்க்கத்தார், அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் வரைக்கும் சபை மக்களை மார்க்கத்தார் என்றுதான் அழைத்திருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவனுடைய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். சில சமயங்களில் நம்ம ரோட்லேயோ பாதையிலையோ பெரும் பாதைகளிலேயோ போகும்போது அவ்வப்போது 4 முனை குறுக்கு இடங்களை நாம் சந்திக்கிறோம். இப்பொழுது 4 முனை சந்திக்கிற இடம் வரும்போது நாம் நின்று எந்த பக்கம் போகணுன்னு முடிவு எடுக்கிறோம். அங்கே கை காட்டி மரம் இருந்தால் பிரயோஜனம் இல்லைன்னா என்ன செய்வீங்க? அங்கே வண்டி நிறுத்தி பக்கத்தில் யாரையாவது கேட்போம், நாங்கள் வலது பக்கம் போகணுமா, இடது பக்கம் போகணுமா, அல்லது தொடர்ந்து நேராக போகணுமா? ஏன்னா அது ஒரு 4 வழி ஜங்ஷன். அப்போ நம்ம கேட்கணும். அது மாதிரி புதிய ஏற்பாட்டை கைக்கொள்கிற மக்கள் ஒரு கேள்வியை கேட்கணும், நான் போய்கொண்டிருக்கிற பாதை கிறிஸ்துவனுடைய பாதையா, அப்போஸ்தலர் நமக்கு காண்பித்த மாதிரியின் பாதையா, ஆதி கிறிஸ்தவர்கள் சென்ற பாதையா என்று நாம் கேட்க வேண்டும். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை சொன்னபோது அன்றைய இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னார்கள்? என்ன பதில் கொடுத்தார்கள்? எப்படிப்பட்ட நடத்தையை காண்பித்தார்கள்? இந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை பாருங்கள். நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். தேவன் சொல்கிறார் இப்படி நடவுங்கள் என்று, அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் நடக்க மாட்டோம் என்று. இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய தலைவலி இதுதான். காரணம், இந்த மதத்தில் இருக்கிறவர்கள் மதவாதிகள், மத எதிரிகள், மத துரோகிகள், பரிசுத்தாவினுடைய வியாபாரிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், பொய்யர்கள், இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டாக கர்த்தருடைய வழியிலே நடவாமல் அவளுடைய மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து தங்களுடைய முன்னோருடைய பாரம்பரியத்தின்படி நடந்து அவர்கள் இந்த தேசத்துக்கும் உலகத்துக்கும் ஏற்றவர்களாய் தங்களுடைய மார்க்கத்தை மதமாக மாற்றிக்கொண்டார்கள். நீங்களும் கூட அந்த மதத்தில் ஒருவராக இருக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்டிலே 97. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் இந்த நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார். ஆரோக்கியமான பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகளோடு வாழ வேண்டிய அந்த எருசலேம் நகரத்து மனிதன் குற்றவாளிகள் நிறைந்த, களியாட்டங்கள் நிறைந்த, கொலைக்காரர்கள் மலிந்த எரிகோவுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக போனான். ஒரு காலம் அவன் வியாபாரத்துக்கு போயிருக்கலாம். எருசலேமில் இருந்த இந்த ஆள் இங்கே இருந்திருக்கலாம். இப்பொழுது அவன் எரிகோவுக்கு போகிறான். அப்படி போகிற வழியில், அந்த பாதையில் கள்ளர்கள் கையிலே அவன் அகப்பட்டான். இந்த இடத்துல கள்ளர்கள் என்பது பணத்தை திருடுகிறவர்கள் மட்டுமல்ல,
அதை தொடர்ந்து கொல்லக்கூடியவர்கள் கள்ளர் கையிலே அவன் அகப்பட்டான். இப்பொழுது அவன் கையில் உள்ளவைகளை பறித்து கொண்டு அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துவிட்டு அவன் சாகத்தக்கதாக அடித்து அவனை போட்டார்கள். அவர்களுடைய நினைப்பில் செத்து போயிட்டான். ஆனால் அவன் உயிரோடு தான் இருந்தான். அவர்கள் ஓடி போனாங்க. வாழ்க்கையில் சாத்தானும் இந்த உலக மக்களும் நம்முடைய ஆத்மாவை இப்படி தான் நைய புடைத்து நம்மை உருக்குலைந்து போகத்தக்கதாக கொன்று தெருவிலே வீசி விடுவதை பார்க்கிறோம். இன்றைய சமுதாயமும் இன்றைய மக்களும் இன்றைய மத வழக்கங்களும் கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த மத தன்மைகளும் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை கொல்லக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கையை தகர்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை முறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பார்வையை திருப்பக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த மனிதன் தேர்ந்தெடுத்த பாதை தவறான பாதை. நண்பர்களே, இந்த அருமையான நாளில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பாதையில் இருக்கிறீர்கள் என்று உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் பக்கம் 319 21வது வசனம் கவனியுங்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு என்னன்னா, இயேசுவை நாம் பின்பற்றுவது. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். மாதிரி என்றால் எக்ஸாம்பிள் ஆர் பேட்டர்ன். இப்போ சமீப காலங்களில் நீலகிரியை சுற்றிலும் யானைகள் இறங்கி வந்து பயிர் நிலங்களையும் வாழைத்தோப்புகளையும் அடிக்கிறதை குறித்து அவ்வப்போது பத்திரிகையில் நாம் படிக்கிறோம். இப்போ யானைகள் வந்து போனதை எப்படி நிரூபிப்பது? சுலபம். காரணம் என்னன்னா, யானையினுடைய கால் தடங்கள், யானை கழியும் சாணி, இவைகளை கொண்டு யானை இந்த பகுதியில் வந்தது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அவ்வப்போது மலையில் உள்ள மக்கள் கரடி வந்தது, புலி வந்தது, ஓநாய் வந்தது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆடு மாடை அடித்தது, குழந்தையை கொன்றது என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இப்போ அவைகள் வந்து போனதை எப்படி அறிந்து கொள்கிறார்கள்? அந்த புலியினுடைய கால் தடம் பதிந்த இடத்தை வைத்து இது புலி, இது கரடி, இது ஓநாய் என்று கண்டுபிடித்து விடுகிறார்கள். இப்போ கால் தடங்கள் நடந்தது யார் என்று நமக்கு காட்டுகிறது. ஒரு மனிதனுடைய கால் தடத்தை நீங்கள் சமுத்திர கரையில் போய் நின்று பார்ப்பீர்களானால் ஈரமான அந்த மணலிலே மோதி செல்லும் அந்த அலைகளுக்கு பின்னாலே மனிதர்கள் நடக்கும்போது அந்த மணலிலே நம்முடைய கால்கள் பதிந்து குழியாக விழுவதை பார்க்கிறோம். ஒரு தாயின் தகப்பனு முன்னால் செல்லும்போது ஒரு குழந்தை பின்னாலே அந்த தாயின் தகப்பனு விட்டு சென்ற அந்த கால் அடிகளை அந்த தடங்களிலே தன்னுடைய கால் பதிய வேண்டும் என்று துள்ளி துள்ளி எம்பி எம்பி அதில் தன்னுடைய பிஞ்சு காலை வைத்து செல்வதை நான் பார்த்தேன். சகோதரர்களே, கிறிஸ்து சிலுவையிலே மரித்த அந்த அடிச்சுவடுகள் நம்முடைய சூழ்நிலைக்கு நாம் அதில் நடப்பது கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் ஒரு குழந்தையைப் போல நாம் அதிலே கால் வைத்து நடக்க பழக வேண்டும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். இதோ சவுல் எனப்பட்ட வாலிபன் கர்த்தருடைய மார்க்கத்திலே நடக்கிற மனிதர்களை அவன் ஆண் என்றும் பார்க்க மாட்டான், பெண் என்றும் பார்க்க மாட்டான். நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று. ஆனால் இந்த சவுல் அவன் வித்தியாசம் இல்லாமல் அவர்களை கொல்கிறவனாகவும் அவர்களை சிறைப்பிடிக்கிறவர்களாகவும் அவர்களை மரண பரியந்தமும் துன்பப்படுத்துகிறவராகவும் இருந்தார். இந்த மனிதன் எவ்வளவு சரியான மனிதன் என்பதையும் நீங்கள் பார்க்கணும். அதாவது இந்த சவுல் எனப்பட்ட இந்த வாலிபன் தன்னுடைய செயலை நியாயப்படுத்துகிறார். நான் எந்த தவறும் செய்யவில்லை என்பதைப் போலவே அவர் சொல்கிறார் அல்லது நடக்கிறார்.
காரணம், எந்த ஒரு மனிதனையும் அவர் கொல்வதற்கு முன்பாகவோ சிறைப்பிடிப்பதற்கு முன்பாகவோ முறையான பிரதான ஆசாரியனுடைய கடிதத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். இப்பெல்லாம் போலீஸ் நம்முடைய வீட்டில் ஒருவரை அரெஸ்ட் பண்ணணும்னு வந்தால் கோர்ட் ஆர்டர் இருக்கா, நீதிமன்றத்திலேருந்து கடிதம் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ நீதிமன்றத்திலிருந்து ஒரு கடிதம் இருந்தால் வேறு வழி இல்லை, நம்ம போய் தான் ஆகணும். பாருங்கள், 9ஆம் அதிகாரம் 1 வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். நிருபம்னா கடிதம், கோர்ட் ஆர்டர் கேட்டு வாங்கினான். இப்பொழுது அவன் எதை செய்தாலும் சட்டத்தின்படி செய்கிறவனாக இருக்கிறான். சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா காரியமும் நம்முடைய மனதுக்கு சட்டத்தின்படி செய்வதாக இருக்கும். நீ என்ன வேணால் நினச்சிக்க, நான் ஒழுங்கான ஆள், நான் கடவுளுக்கு முன்பாக உத்தமமான ஆள், யார் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க, அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. இந்த உதாரணம் சில விஷயத்துக்கு நியாயமாக இருக்கும். ஆனால் மார்க்க விஷயத்தில் நீங்கள் எப்படி வேணால் போங்க, நான் இப்படி போகிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாம் அனைவரும் ஒரே அறிவை உடையவர்களாக, ஒரே நம்பிக்கை உடையவர்களாக, ஒரே கர்த்தரை, ஒரே விசுவாசத்தை கொண்டு, ஒரே ஞானஸ்தானத்தினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது தொலைந்து போன ஆடுகளின் கூட்டம் அல்ல. தொலைந்து போன ஆடு அங்கங்கே கத்திட்டு இருக்கும், மரண பேராபத்திலே சிக்கி இருக்கும், பலது கொல்லப்பட்டிருக்கும். மெய்ப்பின் இல்லாத ஆடுகளுக்கு எந்த திசையும் தெரியாது. கிறிஸ்தவம் அப்படி அல்ல. ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன். அப்படியான நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படிப்பட்ட பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் இந்த நாளில் யோசிக்க வேண்டும். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் பக்கம் 774 12வது வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இதுதான் இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய நிலை. ஒவ்வொரு கிறிஸ்தவரும், ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு போதகரும் தாங்கள் போகிற வழி சரி, அதுதான் தேவனுக்கு பிரியமானது, இதை தான் எங்கள் அப்பா செய்தார், ஆகவே நாங்களும் செய்கிறோம். ஒரு நாளும் நின்று நிதானமாக இது புதிய ஏற்பாட்டில் உள்ள சத்தியமா? இன்னைக்கு உலகத்தில் பிரபலமான நட்சத்திர போதகர்கள்லாம் ஒரு மாயச்சொல்லாக கர்த்தர் என்னை சந்தித்தார், நான் அவரை முகமுகமாக பார்த்தேன் என்று பிரபலமாக பேசுவதை பார்க்கிறோம். இது பைபிளுக்கே முரணான ஒரு வார்த்தை. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்படியானால் ஏதேன் தோட்டத்தில் உள்ள ஆதாம் கூட தேவனுடைய முகத்தை கண்டதில்லை. ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். யோவான் 4:24. மாம்சத்தில் இருக்கிற மனிதன் ஆவியில் உள்ள தேவனை காண முடியாது. இப்பொழுது நாம் வீடுகளில் பார்க்கிற இயேசுநாதருடைய படம் 14வது நூற்றாண்டில் மைக்கேல் ஏஞ்சலோ என்ற பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் மூலமாக வரையப்பட்டது. அவ்வளோதான், அது நிஜமான படம் அல்ல. ஆகவே தேவனை சந்தித்தேன் என்று சொல்வது மிக தவறான ஒரு காரியம். அது மரண குற்றம், அது தேவ தூஷணம். இப்படிப்பட்ட முரண்பாடுகள் மத்தியில் கிறிஸ்தவ மதம் விழுந்து கிடக்கிறது. வாயை திறந்தால் முற்றிலும் வேதாந்தத்துக்கு விரோதமான கருத்துக்களை, சம்மதமில்லாத கருத்துக்களை, தங்களுக்கு உரிமை பாராட்டக்கூடாத கருத்துக்களை அவர்கள் பேசுவாங்க. இல்லாதவைகளை பொய்யாக சொல்லுவாங்க. அதனால் தான் இன்றைய கிறிஸ்தவம் மதவாதிகள், மத எதிரிகள், மத துரோகிகளின் கரத்தில் விழுந்திருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு. செம்மைன்னா நல்ல வழின்னு அர்த்தம். எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு 150 வருஷமாக
ஒரு கத்தோலிக்கராகவோ, ஒரு புராட்டஸ்டன்ட் மக்களாகவோ, ஒரு பெந்தேகோஸ்தே மக்களாகவோ நாம் இருக்கிறோம். ஆனால் அவைகளின் முடிவை நாம் கவனிக்கணும். பிதா நடாத நாற்றுகள் எந்த நாற்றாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கப்படும் நமது ஆண்டவர் சொன்னார். ஆகவே இன்றைக்கு நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறவைகள்லாம் தவறாக இருக்கலாம். அதனால தான் எப்போதும் ஜீவ பாதையிலே நடக்கிறவர்களாக, இயேசுனுடைய வழியிலே நடக்கிறவர்களாக, அவருடைய கட்டளையின்படி கீழ்ப்படுகிறவர்களாக, அவர் நமக்கு அளித்திருக்கிற ஆவியிலே நிரம்பி வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நாளில் இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்து நாளை இதனுடைய தொடர்ச்சி உங்களோடு பேச விரும்புகிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனே, இந்த நாளிலே மிகவும் ஆழமாக கிறிஸ்து தாமே எங்களுக்கு விட்டு சென்ற அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்றும், அவசரப்பட்ட சவுல் எனப்பட்ட வாலிபன் கிறிஸ்துவை நோக்கி சென்ற அந்த மார்க்கத்தாரை ஆண்டவரை கொல்லவும் கட்டவும் போனது போல நாங்கள் போகாதபடிக்கு எங்களை தடுத்தரலும். இந்த வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளவும் ஒப்புக்கொள்ளவும் நல் மனசாட்சி எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேட்டருளும். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் திருமறை நேர நேயர்களே, ஒரு புதிய தொடரோடு உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பவுலின் மனமாற்றம், த கன்வர்ஷன் ஆஃப் பால், அது எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த தொடர் மூலமாக நீங்கள் நிச்சயமாய் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணம். இந்த பயணத்தில் ஒரு காலகட்டத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாக வேண்டும். இதோ பவுல் தமஸ்குக்கு போகிற வழியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார். அது அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது பார்த்தீர்களா? நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை ஒரு காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் சந்திப்பீர்களானால் நிச்சயம் பெரும் மாற்றத்தை உணர்வீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தயவு கூர்ந்து ஒரு நோட்டு புத்தகத்தில் இந்த வசன குறிப்புகளை தெளிவாக எழுதி கொள்ளுங்கள். இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் எழுந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கடந்த எங்களுடைய தொடர்களை பார்த்து பரிசுகளை பெற்றவர்களை வாழ்த்துகிறோம். தொடர்பு கொண்டு எங்களோடு கருத்துக்களை தெரிவித்தவர்களை வாழ்த்துகிறோம். நேயர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், பிறரும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். சவுல் எங்கே பிரயாணப்பட்டு போனார்? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். சவுல் எங்கே பிரயாணப்பட்டு போனார்? எழுதி கொண்டீர்களா? வேதத்தை கொண்டு வசன குறிப்போடு சரியான பதிலை உடனே எழுதுங்கள். சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. நேயர்களே, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அஞ்சல் வழியில் வேதாகம பாடம் படித்து சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய புத்தகங்கள், திருச்சபையில் பயன்படுத்தப்படும் கர்த்தருடைய பந்தி பாத்திரங்கள், காணிக்கை பைகள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் பல்வேறு சேனல்களிலும் யூடியூபிலும் ஒளிபரப்பாகிறது. பார்த்து பயன்பெறுங்கள், பிறரும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். இதே நேரம் இதே சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 0442550082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?